டாஸ்மாக் கடையை மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மாநில பாஜக பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கோவை பெரிய கடை வீதியில் காமாட்சி அம்மன் கோவில் அருகேயுள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில பாஜக பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான பாஜகவினர் பங்கேற்று முழக்கமிட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன், 500 டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக கூறிய தமிழக அரசு வருவாய் குறைவான கடைகளை தேர்வு செய்து மூடியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் புதிதாக 63 டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். விற்பனையினுடைய சதவீதத்தை பார்த்தால் 1% மாற்றம் மட்டுமே நிகழ்ந்திருக்கிறது என்றால் 500 கடைகள் எம்மாதிரியான கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்கெங்கெல்லாம் வியாபாரம் இல்லையோ அந்த கடைகள் கண்துடைப்பாக மூடப்பட்டிருக்கின்றன என்ற குற்றச்சாட்டு உண்மையாகிறது என்பது புலனாகிறது. அது மட்டுமல்ல, 500 கடைகளை மூடுகின்றோம் என்று சொல்லிவிட்டு 63 புதிய கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட முயன்றனர். அப்போது அங்கிருந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட வானதி சீனிவாசன் உட்பட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினரை கைது செய்தனர்.